இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இபி ஆஃபீஸு. இது வந்து மழை பெஞ்சு ஒரு 1 ஹவர் கழித்து போய் எடுத்தது. தண்ணி வந்து கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் தண்ணி நிற்கிது. இப்போ அதில் தற்செயலாக அங்கே தண்ணி வெளியேறதுக்காக ஒரு இடத்துல தோண்டி விட்ருக்காங்க. அதில் ஒரு மினிமமான தண்ணி வந்து போய்கிட்டுருக்கு. அதிகமான தண்ணி வரும்போது அது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து மேலேருந்து அப்படியே அந்த குளம் உடஞ்சி அந்த சைடு மார்க்கெட்டுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்கத ஓரளவு பார்க்க முடியுது. இப்போ அந்த மார்க்கெட் வழியாக அந்த நல்லூர் ரோட்டில் வரக்கூடிய தண்ணியை கொஞ்சம் அடைச்சி அதில் கிழக்கணிக்கு அந்த ரோட்டில் போய் அப்படியே அந்த சைடு வயக்காடுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விரிவான நேரத்தில் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மேலேருந்து எடுத்ததுனால கிளியராக இல்லை. இது வந்து அந்த சைடு தண்ணி இருக்கிறத கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துடணும். இந்த கேமராவுக்கு எவ்வளோ தெளி கிடைக்குமோ அது மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து அந்த சைடு நம்ம மார்க்கெட்டுக்கு பின்னாடி நல்லூர் அந்த ஏரியாவில் வந்து உள்ள தண்ணி அதில் உள்ள கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு மேற்பட்ட கிணறுகள் இருக்கும். அந்த கிணறு எல்லாமே நம்பிருச்சு. நிறையா நட்ட நிலங்களும் முங்கிருச்சு. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் முங்காமல் இருக்குது. நமக்கு காலேஜுக்கு மேல்புறமாக நல்லூர் காலேஜுக்கு மேல்புறமாக அதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஓடை உண்டு. அந்த ஓடைக்கிட்ட தண்ணி வந்து பெரிய அளவில் தத்தி போய்கிட்டுருக்கு. அது இது வந்து மழை பெஞ்சு ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்தது தான். அதனால் போக்குவரத்து அதாவது வண்டிகள் போக வர எல்லாத்துக்குமே முடியுது. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி லாஸ்ட்டு அந்த இடத்துல தான் போகுது. ஆனால் 2-3 இடத்துல பிடுங்கி போனாலும் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. இது அந்த ஓடைங்கிறது அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர்றதுக்கு தண்ணி உள்ள ஓடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஓடை வந்து கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்குது. இது ஓடைக்கு முன்னமே அந்த வயக்காடை பார்த்து போய்கிட்டு இருக்கு தண்ணி. நிறைய மக்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு இங்கே நல்லூரில் மக்கள் ஆலங்குளத்துக்கும் ஆலங்குளத்தில் உள்ள மக்கள் நல்லூருக்குமா அப்படியே அங்கேயுமா ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தண்ணி எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத. இது மழை நல்லா வெறிவானோடனே அந்த உடைப்பு உள்ள இடத்துல வந்து இப்போது நிறைய பாலங்களை உடைச்சிருப்பாங்க. அதில் உள்ள கற்கள் பெரிய பெரிய கற்கள் நம்ம படிக்கல் மாதிரி உள்ள கற்களை புறாத்தையும் கொண்டு வந்து அடுக்கி அதுக்கு மேலே வந்து நம்ம மணல் மூட்டையை அடுக்கி இப்போ ரோட்டுக்காக தோண்டப்பட்டிருந்த அந்த தார் ஜல்லி அதெல்லாம் தனியாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல கொட்டி அந்த தண்ணி வந்து சரியாக வெளியேறுற மாதிரி பண்ணணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க 4 வழிச்சாலைகள் பணிகளில் ஏற்பட்ட குளறுபடினால் தான் இவ்வளோ பெரிய தண்ணீர் வெள்ளம் உள்ளே வந்திருக்கு. அது சரியாக மக்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே தவிர்த்திருக்க முடியும். நிறையா பாதிப்புகள் இதில் வந்திருக்கு. மேற்கொண்டு வேறு சேதங்கள் வராத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீயணைக்கும் படையும் காவல்துறையும் தொடர்ந்து பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது.